மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மீண்டும் அசுத்தமான குடிநீரை குடித்து 22 பேருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் சுத்தமான நகரம் என பெயர் பெற்ற பகுதியில் அரங்கேறி வரும் அவலத்தின் பின்னணி என்ன? மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் நகரம் நாட்டின் தூய்மையான நகராக தொடர்ந்து 7 ஆண்டுகளாக தேர்வாகி வருகிறது. இந்த நகரில்தான் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வந்ததால் சுமார் 23 பேர் உயிரிழந்த சோகம் அண்மையில் அரங்கேறியது. அந்நகரின் பகீரபுத்ரா பகுதியில் நர்மதா நதியிலிருந்து குழாய் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. இந்த பகுதியில் ஒரு பொது கழிப்பறைக்கு அடியில் சென்ற குடிநீர் குழாயில் கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் குடிநீரில் கழிவுநீர் கலந்து குடிநீர் மாசுபட்டது. இந்த தண்ணீர் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு விநியோகிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் பலரும் மாசு கலந்த நீரை பருகி இருக்கின்றனர். இதனால் 1000க்கும் மேற்பட்டோர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரே நாளில் நகரமே பெரும் ரணகளமானது. பலரும் வாந்தி, மயக்கம், தலை சுற்றல், வயிற்றுப்போக்கு என வரிசையாக மருத்துவமனைகளில் குவிய ஆரம்பித்தனர். பலர் சிகிச்சை அளிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டாலும் இந்த மோசமான சம்பவத்தில் குழந்தைகள் உட்பட 23 பேர் வரை பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விவகாரத்தை விசாரிக்க மாநில அரசு ஒரு குழுவை அமைத்தது. கவனக்குறைவாக செயல்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டது. அதன் பின்னர் ஓரிரு நாட்களில் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த சூழலில் மீண்டும் அதே அசம்பாவிதம் தற்போது அப்பகுதியில் அரங்கேறி இருக்கிறது. இந்தூரின் மவு பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மீண்டும் கழிவுநீர் கலந்த அசுத்தமான குடிநீர் விநியோகிக்கப்பட்டதால் 22 பேருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டுள்ளன. இவர்களில் மோசமான நிலையில் இருக்கும் 9 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மற்றவர்கள் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளனர். மாவட்ட ஆட்சியர் சிவம் வர்மா மருத்துவமனைக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து நிலைமையை கேட்டறிந்தார். மாநகராட்சி அதிகாரிகள் குடிநீர் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்காக அனுப்பியுள்ளனர். ஏற்கனவே 23 பேரை பறிகொடுத்திருக்கும் மத்திய பிரதேச மாநில அரசு மீண்டும் அதே சிக்கலில் சிக்கி இருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.